சுபகுடைய தொழுகை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, மிக பெரும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழுகை இருக்கும் என்றால் சுப்ஹானல்லாஹ், அது ஃபஜ்ருடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த மனிதன் உள்ளத்துல நிரப்பமான ஈமான் இருக்கிறதோ அந்த மனிதனால் மாத்திரம் தான் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்ற முடியும். முஸ்லிம் வேற, முனாஃபிக் வேற. இருவருக்கு மத்தியில் பாகுபடுத்தக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் அது துஹர் அல்ல, அஸ்ர் அல்ல, அது இஷா அல்ல. சுப்ஹானல்லாஹ், அது தான் ஃபஜ்ருடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவங்க சுபஹுடைய தொழுகையை நிலைநாட்டிட்டு சலாம் கொடுத்தாங்க. சலாம் கொடுத்த அடுத்த கணம் நஸாயில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், உபை ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, நபி அவர்கள் அக்பல அலைனா பிவஜ்ஹி, நபி அவங்க அப்படியே எங்கட பக்கம் முன்னோக்கி கேட்டாங்க, சஹாபாக்களே, இந்த மனிதன் இன்றைக்கு சுபஹுடைய தொழுகைக்கு வரல,